நமோ குருபாய, நமோ புத்தாய, நமோ தர்மாய, நமோ சங்காய. ஓம் வஜ்ர சர்வ சமய மனுபலயா வஜ்ர சர்வ தீவேனோ பதிஷ்ட திரீட்டோ மேபவ சுதிஷ்யோ மேபவ சுபிக்ஷோ மேபவ அனுரக்தோ மேபவ சர்வ சித்தி மே பிரியாட்சா சர்வ கார்மா சுச்சாமி. ஹா 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 ஹோ பகவான் சர்வ தாத்த காத்தா வஜ்ரமே முஞ்ச வஜ்ரி பஹ மகசவய சர்வஹா ஹம்ப. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஹர ஹர மகாதேவா. வணக்கம். இந்த வீடியோல நான் முக்கியமான இந்த 12 ராசி 27 நட்சத்திரத்தோட அந்த மந்திரங்கள் பத்தி தான் நான் பேச போறேன். நல்லா கவனமா கேளுங்க. ஓகே, இப்ப முதல் ராசி பார்த்தோமா, மேஷம். ஓகே, மேஷத்தை கண்ட்ரோல் பண்றது லார்ட் செவ்வாய். ஓகே, இப்ப செவ்வாயோட மந்திரத்தை பார்த்தீங்கன்னா ஓம் மங்களா தேவாய நமக. இந்த மந்திரத்தை வந்து நீங்க டெய்லி டியூஸ்டே, அதாவது நீங்க ஸ்லாஸா உச்சரிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஓகேயா? ஓகே, என்னென்ன நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் அண்ட் கிருத்திகை நட்சத்திரம் இதுல சம்பந்தப்பட்டிருக்கு. இப்ப உங்களோட அந்த பிளானட் செவ்வாய் பிளானட்டை நீங்க வந்து ஸ்ட்ராங் ஆக்கணும்னா நீங்க ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ நான் இதுல என்ன நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன்னா, காலையில 7 to 8 மணிக்கு ஏஞ்சிட்டீங்கன்னா ஒரு வாக்கிங் போங்க. ஓகேயா? ஒரு வாக்கிங் போகும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீல், ஒரு பாடாங்கு போங்க. அந்த பாடாங்களை வந்து தயவு செய்து நீங்க வந்து ஷூ இல்ல ஸ்லிப்பர்லாம் பாய்க்க கூடாது. ஷூ ஸ்லிப்பர்லாம் பாய்க்காதீங்க. ஓகேயா? வெறும் காலோட, எம்டி காலோட தான் நீங்க நடக்கணும். ஸோ எம்டி காலோட நீங்க அந்த புல்லுல நீங்க நடக்கும்போது பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஸோ இது மூலியமா உங்களோட 72,000 நரம்புகள், நர்வ்னு சொல்லுவோம், அது வந்து உங்களுக்கு நல்லா ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்கும். இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா காலில் இந்த மாதிரி நோய் நொடிகள்லாம் இருக்கும், அது உங்களுக்கு குறையிறது நீங்க தாராளமா பார்க்கலாம். ஓகேயா? இப்ப அடுத்த ராசி பார்ப்போம். அடுத்த ராசி பாத்தீங்கன்னா ரிஷப ராசி. ரிஷப ராசி, இந்த கடவுள் பாத்தீங்கன்னா சுக்கிரன் கடவுள். அவரோட மந்திரம் பாத்தீங்கன்னா ஓம் ஷாம் சுக்ராய நமக. இந்த மந்திரத்தை நீங்க எவ்ரி ஃப்ரைடே நீங்க வந்து ஜபிக்கணும். ஓகேயா? இந்த மந்திரத்தை எவ்ரி ஃப்ரைடே நீங்க ஜபிக்கணும். நார்மலா எத்தனை வாட்டி ஜபிக்கலாம்னு பாத்தீங்கன்னா 3 வாட்டி ஜபிக்கலாம், 9 வாட்டி ஜபிக்கலாம், 18 வாட்டி ஜபிக்கலாம், 108 வாட்டி கூட ஜபிக்கலாம். ஓகேயா? ஓகே, இது என்னென்ன நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ரோஹிணி, கிருத்திகை, மிருகசீரிஷம். ஓகேயா? இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து எவ்ரி ஃப்ரைடே வந்து இந்த மந்திரத்தை நீங்க படிங்க. ஓகே, இப்ப உங்களுக்கு வந்து சுக்கிரனோட அருள் உங்களுக்கு பெருகணும்னா, உங்களுக்கு சுக்கிரனோட அந்த அருள் உங்களுக்கு பெருகணும்னா நீங்க வசிக்கிற உங்க வீடோ இல்ல உங்க ஆபீஸோ இல்ல வியாபார இடமோ எப்போதும் சுத்தமா நல்ல நறுமண வாசனையா இருக்கணும். அப்பதான் சுக்கிரன் வந்து உங்க இடத்துல குடி போகுவார். ஓகேயா? ஓகே, அடுத்த ராசி பார்ப்போம், மிதுனம். ஓகேயா? மிதுனத்தை கண்ட்ரோல் பண்ற கடவுள் யார் பாத்தீங்கன்னா புதன். ஓகேயா? என்னென்ன நட்சத்திரம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவாதிரை, புனர்பூசம், மிருகசீரிஷம் இதுல இருக்கு. ஓகே, இப்ப இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க என்ன மந்திரத்தை படிக்கணும்? ஓம் க்ளீம் ஐம் சோம், ஓம் க்ளீம் ஐம் சோம், ஓம் க்ளீம் ஐம் சோம். இந்த மந்திரத்தை நீங்க படிக்கணும். ஓகேயா? சோ அது மட்டும் இல்லாம டெய்லி காலையில வந்து 5 துளசி சாப்பிடுங்க. 5 துளசி சாப்பிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து இவரோட அருள் உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஓகே, இப்ப அடுத்த ராசி பார்ப்போம், கடகம். இதை கண்ட்ரோல் பண்றது சந்திரன். ஓகேயா? இப்ப இந்த சந்திரன் சொல்லுவோம், சந்திர திசைன்னு சொல்லுவோம். இப்ப இந்த சந்திரன் வந்து உங்களுக்கு ரொம்ப வீக்கா இருந்தாக்கா உங்களோட ஆயுள் ரேகை ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். யார் அவங்களோட ஜாதகம் வந்து சந்திர தசை இல்ல நம்ம சந்திரனோட நேரத்துல பிறந்திருக்காங்களோ அவங்களோட ஆயுள் ரேகை சம்டைம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். அந்த ஆயுள் ரேகை உங்க கை ரேகையில நீங்க பார்க்க முடியும். ஓகே, இப்ப இந்த ஆயுள் ரேகையை நம்ம இப்படி ஸ்ட்ராங்கா ஆக்குறது, அதை மட்டும் தான் நான் சொல்லி கொடுக்க போறேன். ஓம் நம சிவாய அந்த மந்திரத்தை முடிஞ்சா டெய்லி உச்சரிங்கள். ஸோ இது உச்சரிக்கும் போது உங்களோட சந்திரன் வந்து ஸ்ட்ராங் ஆகும், அந்த பிளானட் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அப்போ உங்க ஆயுள் ரேகை வந்து கூட ஆரம்பிக்கும், பெருக ஆரம்பிக்கும். ஓகேயா? அடுத்த நட்சத்திரம் பார்ப்போம். அடுத்த நட்சத்திரம் பார்க்க போனா சிம்மம். ஓகே, இப்ப இந்த சிம்ம நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் சோம் இந்த மந்திரம். ஓகே, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மகம், பூரம், உத்திரம். ஓகே, இவங்களோட அந்த ராசி சூரியன். இந்த கடவுள் பார்த்தீங்கன்னா சூரியன். ஸோ சூரியனை இங்க நீங்க ஸ்ட்ராங் ஆக்கணும்னா நீங்க சூரிய நமஸ்காரம் பண்ணணும். காலையில ஏஞ்சி சூரியன் வரும்போது
சூரிய நமஸ்காரம் பண்ணணும். ஸோ சூரிய நமஸ்காரம் எப்படி பண்றதுன்னா, ஒரு சொம்புல, ஓகேயா, நான் சொன்னது பிராஸ் சொம்பு இல்லை கோல்ட் பிளேட்டட் சொம்பு, அந்த மாதிரி சொம்பு, சில்வர் எதுலையும் பாய்க்காதீங்க. ஒரு பிராஸ் சொம்பு அந்த மாதிரில பார்த்தீங்கன்னா, இல்லை கோல்ட் கலரில் உள்ள சொம்புல பார்த்தீங்கன்னா, தண்ணி நல்லா ஒரு குடத்துல பிடிச்சிட்டு சூரியன் முன்னுக்கு பார்த்து சூரியனை வேண்டி சூரிய நமஸ்காரம் பண்ணி சூரியனோட மந்திரத்தை படிச்சுட்டு, அதாவது ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரூம் சா சூர்யாய நமக, ஓகேயா, இது பேஜ மந்திரம். இது எப்போ செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக சண்டே செஞ்சாகணும். ஸோ சண்டே தவிர்த்து மண்டே டு சண்டே 7 நாளும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். அப்போ சூரியனோட அருள் உங்களுக்கு நிறையா கிடைக்கும். சூரியனோட அருள் உங்களுக்கு நிறையா கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்புகள் நிறைய பெருக ஆரம்பிக்கும். இந்த கவர்மெண்ட் ஜாப், இந்த பிரைவேட் ஜாப், இந்த பெரிய பெரிய செக்டர்ல வந்து நீங்க ஒரு பெரிய பொசிஷன் போகணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க சூரியனை நீங்க நிறைய வணங்கணும். ஓகேயா? அப்பனா சூரியன் உதிக்கிற முன்னாடி காலையில ஏஞ்சிட்டு சூரியன் உதிக்கும் போது ஒரு பிராஸ் சொம்பு இல்ல கோல்ட் பிளேட்டட் சொம்புல வந்து சூரியனை பார்த்து சூரியனை வேண்டிக்கிட்டு அந்த தண்ணியை வந்து பூமியில ஊத்துங்க. ஓகேயா? அப்படி நீங்க வந்து ஒரு அபார்ட்மெண்ட் கொண்டோல இருந்தீங்கன்னா வாஸ்து படி அந்த பூமியில வந்து உங்க வீடு படலைன்னா நீங்க கொண்டோல இருந்து மேல சூரியனை பார்த்துட்டு அந்த தண்ணியை வந்து பூஜாடியில ஊத்துங்க இல்ல ஃப்ளார்ல ஊத்துங்க. ஓகேயா? இந்த அப்ஜெக்ஷன்ஸ் இல்லை, எல்லாமே ஃபங்க்ஷன் பண்ணும். ஓகேயா? இப்ப அடுத்த ராசி பார்ப்போம். அடுத்த ராசி வந்து பார்க்க போனா கன்னி ராசி. ஓகேயா? இதை கண்ட்ரோல் பண்றது புதன். இப்ப நார்மலா புதன் பாத்தீங்கன்னா நீங்க வெனஸ்டே தான் ப்ரேயர்ஸ் பண்ணணும். அந்த புதனோட மந்திரம் ஓம் பிராம் பிரீம் ப்ரோம் சா புத்தாய நம. ஓகேயா? இதான் அந்த மந்திரம். நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரம், ஹஸ்தம், சித்திரை. ஓகே, இப்போ இந்த புதனை நீங்க ஸ்ட்ராங் பண்ணணும். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், துளசியை வந்து டெய்லி சாப்பிடுங்க. இப்போ நீங்க துளசி டெய்லி சாப்பிட முடியாட்டி அந்த துளசியை பிச்சு ஒரு 5 துளசியை பிச்சு ஒரு காப்பர், இதான் காப்பர், இந்த மாதிரி காப்பர்ல வந்து உள்ள வந்து துளசி அந்த 5 செடியை பிச்சு அந்த காப்பர் ஜார்ல போட்டுட்டு அதுல இருந்து தண்ணியை எடுத்து நீங்க டெய்லி நீங்க அருந்தலாம். ஸோ அந்த மாதிரி அருந்தும் போது உங்களுக்கு அந்த புதனோட ஆசீர்வாதம் கிடைக்கும். ஹெல்த்தியா இருப்பீங்க, வெல்த்தியா இருப்பீங்க. ஓகேயா? இப்ப அடுத்த ராசி பார்ப்போம். அடுத்த ராசி துலம் ராசி. இதை கண்ட்ரோல் பண்றது லார்ட் சுக்ரன். ஓகேயா? ஓம் ஷாம் சுக்ராய நமக. எவ்ரி ஃப்ரைடே இந்த மந்திரத்தை சொல்லுங்க. இப்ப நான் எல்லா மந்திரத்தையும் சொல்றேன், அது வந்து அந்த பர்டிகுலர் டே மட்டும் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த 7 நாளும் நீங்க சொல்லலாம். ஓகேயா? அது நீங்க டெய்லி அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது உங்களுக்கு நிறைய சக்திகள் கிடைக்கும். ஓகே, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த நட்சத்திரத்தில் இருக்கு. ஓகே, சுக்கிரன் உங்க வீட்டுல காலை வைக்கணும்னா நான் சொன்ன அதே டிப்ஸ் தான். வீடு எப்போதும் சுத்தமா இருக்கணும். அந்த மணி அட்ராக்ஷன் வர எல்லா வைப்ரேஷன்ஸும் இருந்தாதான் உங்களுக்கு வந்து இந்த மகாலட்சுமியோட ஆசீர்வாதம், இந்த சுக்கிரனோட ஆசீர்வாதம், இந்த குபேரனோட ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேயா? ஓகே, இந்த வீடியோல நான் இந்த 7 ராசியோட நிப்பாட்டிக்கிறேன். என்னோட அடுத்த பார்ட் 2 வீடியோல இருந்து விருச்சகம்ல இருந்து அப்புறம் மற்ற ராசி மீன ராசி வரைக்கும் நான் சொல்லுவேன். ஓகே, உங்கள யார் ஒன்றும் இந்த HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் ஒன்றும் வாங்கி பாய்க்கல, இது போது வாங்கி பாய்ங்க. இந்த கிறிஸ்டல் வாட்டர் மூலயமா 18 பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்கு. இந்த பணப்பிரச்சனை நீங்கும், இந்த கெட்டது தீய சக்தி உங்களை விட்டு விலகும், உங்களுக்கு அதிர்ஷ்டம் பிறகு ஆரம்பிக்கும், நல்ல படிப்பு வரும், ஸ்கோரிங் வரும் உங்களுக்கு பிள்ளைங்களோட படிப்புல. பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு வியாபாரம் அந்த உற்சாகமா இருக்கும். உங்களோட வியாபாரம் பெருகிறதுக்கு அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இந்த தீய சக்தி கண்ணார்லாம் இருந்தாக்கா இது நீங்க பாய்ச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய வெல்த் பிறகும். இப்ப நம்மளோட இந்த சுக்கிரனை வசப் பண்றதுக்கு இந்த கிறிஸ்டல் வாட்டரை வந்து இந்த மாதிரி சின்ன குட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்க கையில நீங்க ஸ்ப்ரே அடிச்சுட்டு கையை நல்லா தேய்ச்சிருங்க சுக்கிர ரேகையில. ஓகேயா? அது மட்டும் இல்லாம இதே கிறிஸ்டல் வாட்டரை இந்த குட்டி பாட்டில் இருக்கல டெய்லி உங்க உடம்புல இப்படி ஸ்ப்ரே பண்ணீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன நடக்குன்னா உங்களுக்கு வந்து பிரபஞ்ச சக்தி, லக்கு, ப்ராஸ்பெரிட்டி, இந்த ஈவலாய் உங்களுக்கு எல்லாம் விலக ஆரம்பிக்கும். இப்போ ப்ராஸ்பெரிட்டி பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெரிட்டி பெருகும், பணம் பெருகும், வியாபாரம் பெருகும், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த கண்ணாறு கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். ஸோ இதுல இருக்கிற அந்த 18 பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல காலம் கொடுக்க ஆரம்பிக்கும். கேரண்டி 108% நான் கொடுக்குறேன். ஏன்னா 2 வருஷம் மேல நம்ம இதை ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம். 10,000 பேர் மேல பாய்ச்சிருக்காங்க. 1070 என்னோட டெஸ்டிமோனியல் ஹோல் மலேசியா தாண்டிடுச்சு, சிங்கப்பூரும் சேர்த்து. எங்களுக்கு வந்து 19 வெண்டர்ஸ் இருக்காங்க ஹோல் மலேசியா அண்ட் சிங்கப்பூர் வரைக்கும் நாங்கள் சப்ளை பண்றோம், சபா சராவும் சேர்த்து தான். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் நீங்க தாராளமாக என்ன தொடர்பு கொள்ளுங்க. 16 291 2273, 16 291 2273. நான் சத்யசீலன் நமச்சிவாய. என்னோட வீடியோ ஷேர் பண்ணுங்க. என்னை ஃபாலோ பண்ணாட்டி ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அதுல 1008 வீடியோ நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு பெனிஃபிட் ஆனது. நன்றி, வணக்கம், நமச்சிவாய.